ராஜு என்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. ஒரு நாள் ராஜு பக்கத்துல இருக்க காய்கடையில அவரோட வெங்காயத்தை விற்க போனாரு. வெங்காயத்தை வித்துக்கிட்டு இருக்கும் போதே சாயந்தரம் ஆயிடுது. கடவுளே, இன்னைக்கு இந்த வெங்காயத்தை வித்து வித்து டைம் போனதே தெரியல. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. நான் இப்ப அந்த காட்டு வழியா தான் போயாகணும். என்னை காப்பாத்துங்க கடவுளே. என்னாச்சு ராஜு? ஏன் பயந்து போயிருக்க? இன்னைக்கு தான் உனக்கு நல்ல வியாபாரம் ஆச்சே. அப்படி இருந்தும் நீ ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? காலு அண்ணா, சாயந்தரம் ஆயிடுச்சு. நான் என் வீட்டுக்கு போறதுக்குள்ள நைட் ஆயிடும். ராத்திரி நேரத்துல அந்த காட்டு வழியா போனா அது உயிரை விடுற மாதிரி. உங்களுக்கே தெரியும்ல அந்த காட்டு வழியா போய் எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்கன்னு. ஆமா ராஜு, நீ சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா கடவுள் மேல பாரத்தை போட்டு நீ அந்த வழியாவே போ. அவன் அவனோட பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அவனோட ஊருக்கு கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்திலே அவரு காட்டுக்கு நடுவுல போயிடுறாரு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமன், ஜெய் ஈஸ்வர், என்னை காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் நடு காட்டுக்குள்ள நடந்து போறாரு. அவருக்கு பயங்கரமான சத்தங்க கேட்க ஆரம்பிக்குது. ராஜு பயந்துகிட்டே நடந்து போறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த குகைக்குள்ள இருக்க பேய் அவர் எப்ப வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்காக ஏதோ ருசியான உணவு நடந்து வந்துகிட்டு இருக்கு போலயே. ரொம்ப நாளா மனுஷனோட மாமிசத்தை சாப்பிடவே இல்ல. இன்னைக்கு சாப்பிட்டுதான் ஆகணும். அது ஒரு மாயா சக்திகள் உள்ள பேயா இருந்ததால அது ஒரு குரங்காக மாறிடுது. அப்புறம் அந்த குகைக்கு வெளியே ஒளிஞ்சுக்கிட்டு ராஜுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல ராஜு அங்க போறாரு. அவரு அந்த குரங்க பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. வணக்கம், தயவு செஞ்சு நீங்க என்ன போக விடுங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். என்ன போக விடுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேயோட கண்கள் ரெட்டா மாறிடுது. அத பார்த்து ராஜு ரொம்பவே பயந்து போறான். அதுக்கப்புறம் அந்த குரங்கு அவனை ஒரு குகைக்குள்ள கொண்டு போய் அவனை சாப்பிட ஆரம்பிக்குது. மறுநாள் காலையில இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. அவனோட மனைவி அழுது அழுது ரொம்பவே சோகமா இருக்கா. அண்ணா காலு, என்னோட புருஷ ராஜு எங்க? நேத்து உங்க கூட தானே மார்க்கெட்டுக்கு வெங்காயம் விற்க வந்தாரு. என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. ராஜு எங்க இருக்க? கொஞ்ச நேரத்திலே பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறாங்க. தலைவரே, இந்த மாதிரி நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க எத்தனை நாளைக்கு தான் காணாம போவாங்க? அதுவும் ராத்திரி நேரத்துல, சில பேர் காலையிலயும் கூட. நாம கண்டிப்பா இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். சரியா சொன்னீங்க. நாம ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்கள எந்த விலங்கு இப்படி கடத்திக்கிட்டு இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம யாரையாவது காட்டுக்கு அனுப்பியே ஆகணும். அப்பதான் அது எந்த விலங்கு எங்க இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா தலைவரே, இந்த வேலைக்கு யார் போவா? யார் அவங்க உயிரை பணையத்துல வைப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. நான் போறேன். அந்த காடு என் கணவரை சாப்பிட்டுடுச்சு. நானே போறேன். வேற யாருமே கஷ்டப்பட எனக்கு விருப்பம் இல்ல. நான் உங்களுக்கு உதவுறேன் சர்பஞ்சி. அப்ப தூரம் நின்னுட்டு இருந்தா பூஜாவோட சத்தம் கேக்குது. நான் கூட போறேன். அந்த காடு ஏன் புருஷனை கூட சாப்பிட்டுடுச்சு. நான் கூட இவங்களுக்கு உதவி பண்றேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. சரி, நீங்க 2 பேரும் போங்க. அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க. மத்த எல்லாத்தையும் நாளைக்கு நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அந்த பேயோட குகை கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. அந்த பேய்க்கு அவங்க வர்றது நல்லாவே தெரியுது. ஆஹா, இன்னைக்கு கூட ஏதோ 2 முட்டாள்கள் வராங்க போல இருக்கே. இன்னைக்கு கூட நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம். மறுபடியும் அந்த பேய் குரங்காக மாறி அந்த குகையோட வெளிய போய் நிக்குது. அதே நேரத்துல அவங்க அந்த குரங்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. ராணி அக்கா, இதுதான் எல்லாரையும் சாப்பிட்டுடுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஹா, இத பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. இதோட கண்ணு, இதோட கை, முடி எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அப்ப அந்த குரங்கு கோவமா கத்த ஆரம்பிக்குது. ஓடு பூஜா, ஓடு, உன்னோட உயிரை காப்பாத்திக்க ஓடு. அவங்க 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பேய் பூஜாவை மட்டும் புடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்கள அதோட குகைக்குள்ள கூட்டிட்டு போயிடுது. இன்னொரு பக்கம் ராணி அவளோட ஊருக்கு போய் சேர்ந்துடுறா. அட ராணி, எதுக்கு நீ இவ்ளோ பயந்து போயிருக்க? அப்புறம் அந்த பூஜா எங்க? அப்புறம் ராணி அவ பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா.
ஆ இப்பதான் விஷயமே புரியுது. அது நம்ம உயிருக்கே ஒரு எதிரி. வாங்க போலாம். ஈட்டி, துப்பாக்கி எல்லா ஆயுதத்தையும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நாம அதோட கதைய முடிச்சே ஆகணும். இத தெரிஞ்ச உடனே ஊருக்காரங்க எல்லாருமே அதை அழிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. பேய்க்கு நல்லாவே புரியுது, தப்பிச்சு போன அந்த பொண்ணு தான் எல்லா விஷயத்தையும் ஊருக்காரங்களுக்கு சொல்லியிருக்கோன்னு சொல்லி. முட்டாள் ஊர் ஜனங்களா, நான் ஒரு மாயா சக்திகள் உள்ள பேயின்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க சாக போறீங்கடா. ஏய் சிம்பாஞ்சி, வெளியே வா. நீ எங்க கிராமத்தை சேர்ந்த நிறைய பேரை ஏற்கனவே கொன்னுட்ட. இன்னைக்கு நாங்க உன்னை விடுறதா இல்ல. ஆஹா, என் கூடவே விளையாடுறீங்களா? இப்பவே நான் யாருன்னு காட்டுறேன். நான் எவ்வளவு புத்திசாலின்னு இவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பேய் ஒரு பாம்பா மாறிட்டு வெளிய போகுது. அட தலைவரே, பாம்பு இது என்ன பார்க்க இவ்ளோ விசித்திரமா இருக்கு? ஆமாம்பா, ஆனா நம்ம தேடி வந்தது அந்த சிம்பான்சியை தானே. இதை விடுங்க, இது நம்மள என்ன பண்ணுச்சு? அந்த பாம்பு அங்க இருந்து அந்த செடிகளுக்குள்ள போயிடுது. பைத்தியக்காரங்களா, ரொம்பவே பசிக்குது. இவங்கள யாராவது ஒருத்தரை நான் சாப்பிட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த பாம்பு அதோட வாலை பெருசாக்கி அந்த ஊர்க்காரர் ஒருத்தரை இழுத்துடுது. காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. அந்த பாம்பு உடனே அவனை சாப்பிட்டுடுது. அட, அந்த பாம்பு நம்ம தம்பிய கொண்டு போயிருச்சே. எனக்கு இத நினைச்சு ரொம்பவே கோவம் வருது. இப்ப அந்த சிம்பான்சியோட சேர்த்து இந்த பாம்பையும் நம்ம கொன்னாகணும். நான் தான் முதல்லயே சொன்னேன்ல தலைவரே, ஆனா நான் சொன்னதை நீங்க தான் கேட்கல. நான் பண்ணது தப்புதான்ப்பா. இனிமே நீங்க எந்த விலங்க பார்த்தாலும் அதை அப்படியே கொன்றுங்க. பேய் அவங்க பேசுறது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன நாசனமாக்கணும்னா நீங்க என்ன பிடிக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த மாயசக்திகள் உள்ள பேய் ஒரு கழுகாக மாறிடுது. இந்த ஊர்க்காரங்க என்ன சாகடிக்க எவ்வளோ தூரம் வந்துட்டாங்களாம். இவங்களுக்கு நான் பாடத்தை கத்து கொடுக்கறேன். அதுக்கப்புறம் அந்த கழுகு அவங்க முன்னாடி பறந்து வருது. அதுக்கப்புறம் ஒரு ஊர்க்காரனை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுது. அத பார்த்து மத்தவங்க எல்லாம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அட, எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க. இங்க இருக்கிற எல்லா விலங்குகளும் மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்குங்க. நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா நம்ம இங்க இருந்து ஓடியே ஆகணும். ஒருவேளை நம்ம அப்படி போயிட்டோம்னா செத்தவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது சொல்லுங்க? அவங்க குடும்பத்துக்கு நம்மளால என்ன சொல்ல முடியும்? நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். கண்டிப்பா இங்க ஏதோ தப்பா இருக்கு. தலைவரே, நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். அந்த பாம்போட தலை ப்ளூவா இருந்தது. அந்த கழுகோட முகமும் ப்ளூ கலர் தான். அப்புறம் ராணி சொன்ன அந்த சிம்பான்சியோட தலை கூட ப்ளூ கலரா தான் இருந்ததுன்னு ராணி சொல்லியிருந்தாங்களே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆமா, ஆனா காலு, என்ன பண்றது? சத்தம் இல்லாம நாம அந்த கழுகை பின்தொடர்ந்து போலாமா? அதை பின்தொடர்ற விஷயம் அந்த கழுகுக்கே தெரியக்கூடாது. அப்பதான் உண்மை என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவங்க எல்லாருமே அந்த கழுக தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கழுகு மரத்து மேல உட்கார்ந்து அவனை சாப்பிட்டுட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கழுகு பேயாக மாறிடுது. அதுக்கப்புறம் அவனை அனுபவிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. தலைவரே, சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். இது ஒரு இச்சாதாரி பேய். நாம கிராமத்துக்கு போய் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். ஊருக்கு போன உடனே என்ன பண்றது சொல்லு காலு? நீ அறிவாளியா யோசிச்சதாலதான் அது பேய்ங்கிற விஷயமே நமக்கு தெரிஞ்சது. ஆனா அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? நாம அந்த காட்டையே எரிச்சிடலாமா? அந்த காடு தான் அந்த பேயோட வீடு. அது எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி, எரிஞ்சு செத்து போயிரும். அட ஆமாப்பா, நீ சொல்றது சரிதான். இப்பவே நாம அந்த காட்டை எரிச்சிடலாம். கொஞ்ச நேரத்துல அவங்க அந்த காட்டுக்கே நெருப்பு வச்சிடுறாங்க. அந்த பேய் அந்த நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்ததால அது கத்த ஆரம்பிக்குது. அது கத்துறது அவங்களுக்கு கேக்குது. உவா, 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 ஆ, 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 ஆ. நீங்க பண்றது சரியில்லை. நான் உங்களை விட மாட்டேன். நான் உங்களை விடவே மாட்டேன். இந்த மாதிரி அவங்க அந்த பேய்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க.